எழுத்தாளர் மதுஷா அவர்களின் வசீகரி தாயே வஞ்சிக்கொடி இறுதி அத்தியாயம். அன்று அனைவருமே கனத்த மனத்துடனே ஆசிரமத்தை நோக்கி சென்றனர். ஆசிரமம் திறப்பு விழா என்று யாரும் இல்லாதவர்களுக்கும் முதியவர்களுக்கும் என ஆரம்பிக்கப்பட்டது. ஆசிரமத்திற்கு தேவேந்திரன் பெயரைத்தான் வைத்தான். திறப்பு விழாவிற்கு சிம்பிளாக அவனின் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியை மட்டும்தான் அழைத்திருந்தான். 40 நாளே ஆன ஆதர்ஷனாவை தூக்கி வைத்திருந்த அபைதான் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தான். திறந்தவனுக்கு அங்கு 6 அடி உயரத்தில் சந்தன மாலைகளுக்கிடையில் தெய்வமாய் வீற்றிருந்த தேவேந்திரனை பார்க்க மனமெல்லாம் வலித்தது. மெதுவாக அந்த போட்டோவை வருடியவனை தென்றல் காற்றாய் வந்து தழுவியிருந்தான். கலங்கிய கண்களை கூலிங் கிளாஸ் போட்டு மறைத்தவன் அங்கிருந்த சூழலை சுற்றி பார்க்க ஆரம்பித்தான். அவனின் துக்கம் தெரிந்த யாரும் அவனை தொந்தரவு செய்யவில்லை. தம்பி என்ற குரலில் திரும்பி பார்க்க 60 வயது மதிக்கத்தக்க ஒரு பெரியவர் நின்றிருந்தார். சொல்லுங்க ஐயா என்றவனின் முகத்தை வருடியவரின் செய்கையை வித்தியாசமாக பார்த்தான். ஒருவித ஒவ்வாமையால் ஐயா என அழுத்தமாக கூப்பிட்டவனின் குரலில் தன் நினைவுக்கு வந்தவர், நீ நல்லா இருக்கல தம்பி, ரொம்ப சந்தோஷமாப்பா. உன் ஃப்ரெண்டோட கடைசி ஆசை நிறைவேறிடுச்சு. உள்ள அவன் போட்டோ பார்த்தான்ப்பா. அவன் உனக்காக உசுர கொடுத்ததுல தப்பே இல்லை என்று முதியவரின் கூற்றில் அதிர்ந்து நின்றான். அதிர்ச்சியில் உடல் எல்லாம் நடுங்க அவர் சொன்ன, அவன் உனக்காக உசுர கொடுத்ததுல தப்பே இல்லை என்ற வார்த்தை மறுபடி செவிப்பறையில் வந்து மோதியது. அதிர்ச்சியில் வெளியே வந்தவன் அவரின் தோள்பட்டையை அழுத்தமாக பற்றியவன், என்ன சொல்றீங்க? அவன் எனக்காக உசுர கொடுத்தானா? ஆமா தம்பி, அந்த தம்பிதான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தான். ஐசி வார்ட்ல வச்சு என்ன பேசினாங்கன்னு தெரியல. ஆனா அந்த பையன் உன்கிட்ட ஏதோ சொல்லி உன் நெத்தியில முத்தம் கொடுத்துட்டு அப்படியே கழுத்தை அறுத்துக்கிட்டானப்பா. ரொம்ப ஆழமா வெட்டினதால அந்த இடத்துலயே உசுறு போயிடுச்சு. அப்புறம்தான் டாக்டர் ஜீவமித்ரன் அவரோட இதயத்தை உனக்கு வச்சாரு. ஆனா உள்ள என்ன பேசிக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியாது என்றவரை ஆழ்ந்து பார்த்தவன், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் என்றவனிடம், என்ன மறந்துட்டீங்களா தம்பி? நான் கண்மணி ஹாஸ்பிட்டல்ல தான் வார்ட் பாயா வேலை செய்றேன் என்பதற்கு மேல் அவனால் அங்கு நிற்க முடியவில்லை. அவனின் கேள்விக்கெல்லாம் பதில் ஜீவமித்ரனிடம் அல்லவா இருக்கிறது. உண்மையை அறிந்த விகர்ணன் புயலென வண்டியை ஓட்டிக்கொண்டு வந்தான். காரின் வேகமே சொல்லியது அவனின் கோபத்தையும் தவிப்பையும். போர்ச்சுகோவில் கிரீச் என தரையை தேய்த்தபடி அந்த வண்டியின் சத்தத்தில் வீட்டில் இருந்த அனைவருக்குமே சிறு பயம் வர வேகமாக அனைவரும் வெளியே வந்தனர். வெளியே வந்த கண்மணிக்கு விகர்ணனின் தோற்றமே பயத்தை கொடுத்தது. விகர்ணா, என்னாச்சு என்றவளின் குரல் அவன் செவியில் விழுந்தால்தானே, அங்கிள் எங்க என ஆங்கரமாக கத்தியவனைக் கண்டு ஒரு அடி பின்னால் நகர்ந்தவள், மேல இருக்காரு அங்கிள் அங்கிள் என காது ஜவ்வு கிழியும் அளவிற்கு கத்திக் கொண்டிருந்தான். யோ ஜீவமித்ரா, வாயா வெளிய என்றவனின் பேச்சில் அதிர்ச்சியுடன் திரும்பினாள் கண்மணி. விகர்ணன் இவ்வாறு மரியாதை குறைவாக பேசுபவனே அல்ல. என்றும் தன் கணவனிடம் மரியாதையுடன் நடப்பவன் என்று பேர் சொல்லி கூப்பிடுவதை தாங்கிக் கொள்ள முடியாமல், விகர்ணா வார்த்தையா அளந்து பேசு என்றவளை முறைத்தவன் அடுத்து பேசத் துவங்குவதற்குள் மாடியில் இருந்து தன் கம்பீரமான நடையில் வந்து கொண்டிருந்தான் ஜீவமித்ரன். அவனை பார்த்து கோணலாக உதட்டை சுழித்தவன், தன் அடங்கா சிகையை ஒரு முறை கோதிவிட்டவன் அனல் கக்கும் பார்வையில் சுட்டெரித்தான் ஜீவமித்ரனை. அவனின் காரை ஃபாலோ பண்ணிக்கொண்டு பூங்கொடி, ஸ்டீஃபன், வருணி, அபய், அஸ்வின் என அனைவரும் வந்தனர். அஸ்வின் பிறந்து 42 நாளான பச்சிளங்குழந்தை ஆதர்ஷனாவை அனைவாக பிடித்தபடி நின்றிருந்தான். வாங்க சார் வாங்க என நக்கலாக கேட்டவன், அப்புறம் எப்படி இருக்கீங்க? குழந்தை குட்டியெல்லாம் சௌக்கியமா என சிரித்தபடி நக்கலாக கேட்டவனின் முகமோ சற்று நேரத்தில் விகாரமாக மாறியது. கண்களில் தெரிந்த அனல் கக்கும் பார்வையில் ஜீவமித்ரனின் இதழோரும் சிறு புன்னகை ஒன்று எட்டி பார்த்தது. ஏன் இந்தருக்கு என்ன ஆச்சு என்றவனை ஆழ்ந்து பார்த்த ஜீவன் அங்கிருந்த சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்தவாறே விகர்ணனுக்கு சற்றும் சலிக்காமல், இந்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவன் ஸ்பாட்லயே இறந்துட்டான். அப்போ உனக்கு இதயம் தேவைப்பட்டதுனால அவனோட இதயத்தை எடுத்து உனக்கு வச்சுட்டேன். தட்ஸ் இட் என அசராமல் பொய் சொன்னவனைக் கண்டு தன் பார்வையாலேயே பஸ்பமாக்கினான். பொய் பொய் எல்லாம் பொய். இந்த ஆக்சிடென்ட்ல சாகல. என்ன ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணதும் அவன்தான். ஐசியூல வச்சுதான் என்னமோ நடந்திருக்கு. சொல்லுங்க, எனக்கு இப்போ பதில் தெரிஞ்சாக்கணும். இல்ல நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் என ஆங்காரமாக கத்தியவனைக் கண்டு நக்கலாக சிரித்தவன், இப்ப மட்டும் நீ என்ன மனுஷனாவா இருக்க? மிருக மாதிரிதான் நடந்துட்டு இருக்க என்றவனின் நக்கல் பேச்சில் கோபம் பல மடங்கு எகிரியது. இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா
என ஆத்திரத்தில் கத்தியவன் அங்கிருந்த கண்ணாடி டீப்பாயை எடுத்து நிலத்தில் ஓங்கி ஒரு அடி அடித்ததில் அந்த ஹாலெங்கும் சில்ல சில்லாக கண்ணாடி துண்டுகள் அங்குமிங்கும் பறந்து போய் விழுந்தது. விகர்ணனின் ருத்ர தாண்டவத்தைக் கண்ட அனைவருக்குமே இப்பொழுது பயம் தொற்றிக் கொண்டது. முதன் முறையாக பூங்கொடியை விகர்ணனின் ஆக்ரோஷமான பேச்சைக் கண்டு அதிர்ந்து நின்றாள். பூங்கொடியின் கண்ணில் கண்ணீர் வழிய அவன் படும் வேதனையையும் அவன் தேவின் மேல் வைத்த பாசத்தையும் கண்டவளுக்கு கண்ணீர் பீரிட்டு வந்தது. வாயை பொத்தி அழுதவளின் கண்ணீரை துடைக்கக்கூட தோன்றாமல் வெறி பிடித்தவனைப் போல கத்திக் கொண்டிருந்தான். தன் பாக்கெட்டில் வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து தன் நெஞ்சில் வைத்தவன், "இப்ப சொல்லுங்க அங்கிள், இந்தருக்கு என்னாச்சு? இல்ல இப்ப இந்த நிமிஷமே என்னையும் எனக்குள்ள வாழ்ற இந்தரையும் சேர்த்தே சுட்டுப்பேன்" என்றவனின் பேச்சில் அனைவரும் அப்படியே நின்றுவிட்டனர். ஜீவமித்ரனை ஒரு நிமிடம் பதறிவிட்டான். அவன் கையில் இருக்கும் துப்பாக்கியை வாங்கும் முயற்சியில் முன்னே ஓரடி எடுத்து வைக்க அபயோ அழுதே விட்டான். "அப்பா, ப்ளீஸ்பா, டோன்ட் ஷூட்பா, நீங்க எனக்கு வேணும்பா" என்றவனின் கண்ணீர் அனைவரின் மனதை கரைத்தாலும் விகர்ணனோ கல்லென சமைந்து நின்றான். அவனுக்கு தெரியும், இப்பொழுது சிறிது இலகினாலும் தேவிற்கு நடந்ததை பற்றி அறிய முடியாமல் சென்றுவிடும். அதனாலே இரும்பாக நின்றான். அவனை நோக்கி அடி எடுத்து வைத்த அபயை நோக்கியவன், "யாருமே ஓர் அடி கூட என்ன நோக்கி வைக்க கூடாது. யாராவது மீறினீங்க, விகர்ணனை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும்" என ட்ரிகரின் மேல் கை வைக்கவும் அனைவருமே விகர்ணனிடம் இனிமேல் பேசி போராட முடியாது என்பதை அறிந்து கொண்டனர். பூங்கொடித்தான் வேகமாக ஜீவமித்ரனின் கையை பிடித்து கெஞ்சியவள், "ப்ளீஸ் சார், அவன் ஏதாவது பண்ணிக்கிறதுக்குள்ள நீங்க அவனை காப்பாத்துங்க. ப்ளீஸ், அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லி தொலைங்கள" என கெஞ்சலில் ஆரம்பித்து கோபத்தில் முடித்தவளை அழுத்தமாக பார்த்தவன் ஐசியூவில் நடந்ததையும் இந்தரின் நோயையும் பற்றி சொல்ல அனைவரும் விக்கித்து நின்றனர். பூங்கொடிக்கு தாள முடியவில்லை. தன்னுடன் வாழ்ந்தவன் தலைவலியில் அவதிப்படும் பொழுது தான் அதை அறியாமல் எரிந்திருக்கிறோமே என்ற குற்ற உணர்ச்சி அவளை வாட்டி வதைத்தது. விகர்ணனோ இந்தரின் தியாகத்தை தாங்க முடியாமல், "இந்தர்" என வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்து கத்தியவன் அப்படியே மடிந்து தொய்ந்து போய் மண்டியிட்டு அமர்ந்தவனின் கரங்களோ தலையை அழுத்தமாக பிடித்து கொள்ள கையில் இருந்த துப்பாக்கி நழுவி எங்கேயோ சென்று விழுந்தது. வேகமாக ஓடி வந்த பூங்கொடி காற்றும் நுழையாதவாறு வேகமாக அணைத்து கொண்டாள். அவனின் அழுத்தத்தையும் துக்கத்தையும் தனதாக்கிக் கொள்ள நினைத்தவளை அணைத்தவாறே அழுதவனின் கண்ணீர் அவளின் தோள் வளைவில் வழிந்தது. பூங்கொடிக்கும் துக்கம் தாழாமல் இருவரின் கண்ணீர் மட்டுமே அங்கே பேசியது. இந்தர் ஏன் தயங்காமல் விகர்ணனுக்கு இதயத்தை கொடுத்தான் என்ற உண்மை ஜீவமித்ரனுக்கு நன்றாக புரிந்தது. இப்படி ஒரு நட்புக்காக அவன் என்ன வேண்டுமானாலும் செய்வான். நட்பு என்றுமே உயர்வானது. தன் கண்களில் வழியும் கண்ணீரை கூட துடைக்க தோன்றாமல் விகர்ணனின் கண்ணீரை தன் முந்தானை கொண்டு துடைத்தவாறே, "ப்ளீஸ் விகர்ணா, அழாத. மாமா இங்கதான் இருப்பாங்க. நீ அழுகிறத பார்த்தா அவங்க தாங்க மாட்டாங்க. ப்ளீஸ் அழாத" என்றவளுக்குமே கண்ணீர் உடைப்பிடித்தது. தன் தாயும் தந்தையும் அழுகிறார்கள் என்பதை அந்த பிஞ்சு குழந்தையும் உணர்ந்ததோ அதுவும் வீறிட்டு அழத் தொடங்கியது. அபைக்கோ நிற்கவே முடியாதபடி கண்கள் இருட்டத் தொடங்கியது. "ரொம்ப வலிக்குதுடி" என்றவனை அப்படியே தாவி அணைத்துக் கொண்டாள். சிறிது நேரத்தில் மூச்சும் பேச்சும் இல்லாமல் அப்படியே தொய்ந்து தரையில் விழுந்தான் விகர்ணன். அவன் விழவுமை பயத்தில் அபயம் மயங்கிவிட்டான். ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாத அபயம் கீழே விழவும் பயந்தே விட்டாள் பூங்கொடி. யாரை பார்ப்பது என அறியாமல் தவிப்பதை பார்த்த வருணி அபையை தன் வசமாக்கினாள். தன் உறவுகள் இருவருமே விழுவதை பார்த்தவளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அழுகையை அடக்க முடியாமல் ஓவென அழத் தொடங்கியவளை சமாதானப்படுத்திய கண்மணி அபைக்கும் விகர்ணனுக்கும் முதலுதவி அளிக்க ஆரம்பித்து விட்டார். 2 பேருமே அதிர்ச்சியில் மயங்கி இருக்கிறார்கள் என அறிந்ததும் தான் பூங்கொடியால் மூச்சை விட முடிந்தது. இருவரையும் ஒரே பெட்டில் படுக்க வைத்திருக்க அவர்கள் எப்பொழுது முழிப்பார்கள் என தவம் இருந்தாள் பூங்கொடி. தேவின் உயிர் தியாகத்தை நினைத்து பார்த்தவளுக்கு தன்னை மீறி உடல் சிலிர்த்தது. "நீ எங்க மாமா இருக்க?" என மனதுக்குள் கேட்டவளின் இதயமோ ஒரு நிமிடம் வேகமாக துடித்த அதன் இருப்பை காட்டியது. இரவில்தான் கண் விழித்த விகர்ணன் அந்த அறையை சுற்றி பார்த்தான். அறையில் எந்தவித சத்தமும் இல்லாமல் நிசப்தமாக இருந்தது. அறையை சுற்றி பார்த்தவனின் கண்களுக்கு புறமுதுகை காட்டியவாறே தன் பச்சிளங்குழந்தைக்கு அமுதூட்டி கொண்டிருந்த பூங்கொடி அறையிருள் வெளிச்சத்திலும் நன்றாக தெரிந்தாள். என தொண்டையை செருமியதும் சட்டென திரும்பிய பூங்கொடிக்கு விகர்ணனை பழையபடி பார்க்கவும் தான் நிம்மதியே எழுந்தது. அவள் முகத்தில் தோன்றிய நிம்மதியை கண்டவனுக்கு சிறு குற்ற உணர்ச்சி எழத்தான் செய்தது. இவர்களையெல்லாம் அவன் அப்பொழுது நினைக்கவே இல்லையே.
நட்பை பெரிதாக எண்ணியவன் குடும்பத்தை மறந்தல்லவா நின்று விட்டான். சாரி பூங்கொடி என்றவனை பார்த்து புன்னகைத்தவாறே தன் குழந்தைக்கு அமுதொட்டி முடித்தவள் தோளின் மேல் போட்டு தட்டி கொடுத்து அவளை ஏப்பம் விட வைத்தவள் விகர்ணனின் மடியில் வைத்துவிட்டு ரூமை விட்டு வெளியே சென்று விட்டாள். சில நிமிடங்களில் சாப்பாடு கொண்டு வந்தவளின் கண்ணில் பட்டதெல்லாம் தன் குழந்தையை நெஞ்சோடு அணைத்தவாறே கண்ணீருடன் குழந்தையிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்த விகர்ணனைத்தான். சாப்பாட்டு தட்டை வாங்கி சாப்பிடப் போனவனின் கரங்களை பற்றி தடுத்தவள் அவளை ஊட்டிவிட அவன் உதட்டில் சிறு சிரிப்புடன் சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். அவன் சிரிப்பதை ஓரக்கண்ணால் பார்த்தவள் முறைத்தவாறே, என்ன சிரிப்பு வேண்டி கிடக்குது என்று சிடிசிடித்தவளைக் கண்டு மேலும் புன்னகை விரிய, எதுக்கு லூசு மாதிரி சிரிக்கிற என இடுப்பில் கை வைத்து முறைத்தவளைக் கண்டு வாய் விட்டு சிரித்தவன், இல்ல 2 குழந்தைக்கு அப்பாவானதுக்கு அப்புறம்தான் பொண்டாட்டி கையால சாப்பிடுறேன் என சாதாரணமாக சொல்லியவனை வலி மிகுந்து பார்த்தவளுக்கு என்ன பதில் சொன்னாலும் தங்கள் கடந்த காலம் திரும்பி வரப் போவதில்லை என்பது மட்டும் புரிந்தது. உங்க கூட கொஞ்சம் பேசணும், அதான் ஊட்டி விடுறேன், பாப்பாவை தூங்க வச்சுட்டு வரேன் என்றவளின் முகத்தில் வருத்தப்படுகிறாளோ என அவள் முகத்தையே பார்க்க அவள் முகமோ நிர்சலனமாக இருந்தது. ஆதர்ஷனாவை தூங்க வைத்துவிட்டு மொட்டை மாடிக்கு செல்ல அங்கு தெரிந்த பௌர்ணமி நிலவை வெறித்துக் கொண்டிருந்தான் விகர்ணன். கொலுசின் சத்தத்தில் திரும்பி பார்த்தவனை அழுத்தமாக பார்த்தவள், பூங்கொடி என்றதும் தான் தாமதம். கன்னமாக அரைந்து தள்ளிவிட்டாள். அவளின் அடி வலிக்கவில்லை என்றாலும் அவளின் மனதில் உள்ள வலி இவனுக்கு வலிக்க அவள் தரும் அடியெல்லாம் வாங்கிக் கொண்டிருந்தவனின் சட்டையை கொத்தாக பற்றியவள், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களா நீங்க 2 பேரும்? பெரிய தியாகச்சமலா? உனக்காக அவர் உயிரை கொடுக்கறாரு, நீ என்னடானா உன்னை நீயே சுட்டுக்க போற, போங்கடா என அவனின் சட்டையை பிடித்து பின்னால் தள்ளியவள், உனக்கு அவன் பெருசு, அவனுக்கு நீ பெருசு, அப்பன்னா என்ன பத்தி 2 பேரும் யோசிக்கவே இல்லல? என்ன விடு, அப்பைய பத்தியும் பாப்பா பத்தியும் நீ யோசிக்கவே இல்லல என்றவளின் கோபம் சிறிதும் மட்டுப்படவே இல்லை. மறுபடியும் கன்னத்தில் ஓங்கி அறைந்தவளின் கைத்தடம் அவன் கன்னத்தில் அழுத்தமாக இருந்தது. பிளீஸ் பூங்கொடி, நான் சொல்றத கேளு என்றவனை ஒற்றை கையால் நிறுத்துமாறு சொல்லியவள், என்ன பெத்தவளை என்ன பாடுபடுத்தினப்ப கூட இப்படி வலிக்கலடா, ஆனா நீங்க 2 பேரும் எனக்காக ஒவ்வொன்னும் பண்ணும்போது வலிக்குதுடா, உசுர யாரோ உருவி எடுக்கிறது போல வலிக்குதுடா, சத்துடலாம் போல இருக்கு என்றவளை இறுக அணைத்தவன், சாரிடி சாரி, எல்லாத்துக்குமே சாரி, உன் உணர்வுகளை நாங்க 2 பேரும் புரிஞ்சுக்காததுக்கு சாரி, நீ நல்லா இருக்கணும்னு நினைச்ச எங்களுக்கு வேற எதுவும் தோணலடி, இந்தர் உயிரை கொடுத்தது எனக்காக மட்டுமில்ல, உன் மேல வச்ச காதல்னாலேயந்தான், அவன் வலியை தாங்கிக்கிற சக்தி உனக்கு இல்லைன்னு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, அவன் சாக போறான்னு தெரிஞ்சான் நீ அபையோட சேர்ந்து உன்னையும் அழிச்சுப்பியோங்கிற பயத்துல அவனுக்கு வேற எதுவும் யோசிக்க முடியல, ஒரு பக்கம் உசுருக்கு போராடுறன்னா இப்படி பல புரிஞ்சுக்கொடி என ஆற்றாமையில் அவளை சமாதானப்படுத்த முயன்றவனை பார்த்து முறைத்தவள், எனக்கு என் மாமா மேல கோவம் இல்ல, ஆனா உன் மேல செம்ம கடுப்புல இருக்க, என் கண்ணுலயே படாம ஓடி போயிடு வெளிநாட்டுக்கு, உனக்கு நாட்டு விட்டு ஓடுறது என்ன புதுசா என கோபத்துடன் சொல்லிவிட்டு செல்ல முயன்றவளின் கையை பிடித்து இழுத்தவன் அங்கிருந்த சுவற்றில் வைத்து சிறைப்பிடித்தவன், நான் ஏண்டி ஓடி போக போறான், இவ்ளோ அழகான பொண்டாட்டி என்றவனை முறைத்தவளின் இமைகளில் முத்தமிட்டவாறே, சிங்கக்குட்டி மாதிரி பையன், ரோஜா குட்டி மாதிரி பொண்ணு, இதை விட வேறு என்னடி வேணும், எவ்ளோ பாசத்துக்காக ஏங்கனோ அந்த அளவுக்கு பாசத்தை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்டி, நீயும் நானும் சேரவே மாட்டோமான தவிச்ச நாள் அதிகம் பூங்கொடி, உன்னை தூரத்துல இருந்து பார்த்தா போதுன்னு நினைச்சேன்டி, ஆனா எங்க உன்னை பார்த்தாலே உன்னை இந்தர்கிட்ட இருந்து பிரிச்சிருவனோன்னு பயந்தே நாட்டை விட்டு ஓடுனேன்டி, கடல் கடந்து போனாலும் உன் நினப்ப விரட்ட முடியலடி, என் நிழலா இருக்கிற உன்னை விரட்ட முடியாம நான் பட்ட அவஸ்தை எனக்கு மட்டும்தாண்டி தெரியும், ஆனா யாரோ மேஜிக் பண்ண மாதிரி நம்ம எல்லார் வாழ்க்கையும் மாறிட்டடி, வருணி சூசைட் அட்டம் பண்ணதும் எந்தருக்கு பிரைன் டியூமர் வந்தது, அதெல்லாம் விட என்றவாறே அவளின் முன் மண்டியிட்டவனின் முன் இருந்த அவளின் ஆழிலை வயிற்றில் முத்தமிட்டு அவளை அண்ணாந்து பார்த்தவன், என் பையன் உனக்குள்ள வந்தது, அந்த நர்ஸ் சொன்னதை கேட்கும் போது அப்படி ஒரு சந்தோஷம், என் உடம்பு செலுத்து ஜிவ்வுன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்றவனின் கண்ணில் கண்ணீர் வழிந்தது. அப்புறம்தான் நிதர்சனம் உரைச்சது, நீ என் ஃப்ரெண்டோட மனைவிங்கிறது என்னால ஜீரணிக்கவே முடியல, இந்த விஷயம் இந்தருக்கு தெரிஞ்சா அவன் மனசு என்ன பாடுபடணும்னு நினைச்சு பார்த்த, எல்லாருக்கும் வலியை கொடுக்குற அந்த குழந்தை வேண்டான்னு கூட யோசிச்சேன், அதான் அபார்ஷன் பண்ண சொன்னேன், அப்போ அந்த நிமிஷம் நான் அனுபவிச்ச வலி எனக்கு மட்டும் தாண்டி தெரியும், எவ்வளவு வலி தெரியுமா என்றவனின் கண்களில் தெரிந்த வலி
பூங்கொடியையும் சேர்த்தே பாதித்தது. என்னால அந்த வலிய தாங்கிக்க முடியாம தான் குடிச்சேன். நல்லா மூச்சு முட்டுற அளவுக்கு குடிச்சேன். அப்பவும் என் இந்தர் வந்தாண்டே, என்ன வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து எனக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட தெரியுமா என்றவனுக்கு இப்பொழுதும் தேவை பிரிந்த வேதனை அப்பட்டமாக தெரிந்தது. அவனை தன் வயிற்றோடு அணைத்தவாறே, விகர்ணா, நான் உன்னை சொல்லட்டுமா? வாழ்க்கையில எதுவும் நிரந்தரமில்ல. மாமா இப்ப நம்ம கூட இல்ல, அவ்வளவுதான். ஆனா அவரோட நினைப்புல எல்லாம் நீயும் நானும் இருப்போம். அவரோட ஆசைக்காக நம்ம வாழணும் என்றவளை பிரமிப்பாக பார்த்தான். எப்படிடே உன்னால எப்படி மனச பக்குவப்படுத்த முடியுது? என்னை விட அதிகமா உனக்கு வலிக்கிறது உன் கண்ணுல தெரியுது. அப்புறம் எப்படி வாழ்க்கையோட அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியுது என்றவளை பார்த்து மெல்லிய கசந்த புன்னகை ஒன்றை உதிர்த்தவள், ஏன்னா நான் பொண்ணு, அவ்வளவுதான். வலிய வாங்கி தாங்கி அதுல எங்களை நாங்களே செதுக்கிற ஜாதி நாங்க என தழுத்தழுத்த குரலில் சொல்லியவளை பார்த்து, மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்றவன் கண்ணீருடன் அவளின் இதழில் அழுத்தமாக முத்தமிட்டான். அவனின் ஆழ்ந்த முத்தமும் அவனின் கண்ணீரும் அவளின் மேல் கொண்ட பாசமும் அவளுக்கும் கண்ணீரை வரவழைத்தது. இருவரின் முத்தத்துடன் ஒவ்வொரு நீரும் கலந்து அவர்களின் காதலை வாய்மொழி அல்லாமல் இதழ் மொழியாக சொல்லியது. அங்கு வீசிய அந்தி நேர தென்றல் காற்றுத்தான் அவர்கள் இருவரையும் பிரித்தது. வா, கீழே போகலாம், ரொம்ப ஜில்லன் இருக்கு, அப்புறம் பாப்பா கொத்துக்காத என்று பூங்கொடியை புரியாமல் பார்த்தான். நீ குளிர்ல நிக்கிறதுக்கும் பாப்பாவுக்கும் என்ன சம்பந்தம்? குளிர்காலத்துல நின்னா உனக்கு தானே சளி பிடிக்கும் என்றவனிடம், அதெல்லாம் அப்படித்தான், உனக்கு சொன்னா புரியாது, நீ சின்ன பையன், இன்னும் வளர்ன தம்பி என கிண்டலாக சொல்லியவளை, அடேங்க முன்னா என்றவளை விரட்டவும் கலகலவென சங்கீதமாய் கிண்கிணித்தவாறே வேகமாய் மாடிப்படியில் இருந்து இறங்கினாள். துரத்தி கொண்டு வந்தவனின் மனமும் நெறிந்தது, ஓடியவளின் நெஞ்சமும் நெறிந்தது. காதலிக்கிறோம் என 1000 தடவை சொல்வதை விட காதலுடன் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தனர் விகர்ணனும் பூங்கொடியும். விகர்ணனை மட்டுமில்லை, உங்களையும் வசீகரித்திருப்பாள் இந்த வஞ்சிக்கொடி என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். எபிலாக். 4 வருடங்களுக்குப் பிறகு பூங்கொடி யாரையோ ரோட்டில் போட்டு ஆடி வெளுத்து கொண்டிருந்தாள். இது அவள் வாழ்ந்த குப்பம்தான். போதைப் பழக்கம், குடிப்பழக்கம் என இருந்த குப்பத்தை தன் அதிரடியினாலே மாற்றியிருந்தாள். அதுவும் பெண்களுக்கு ஒரு பிரச்சனை எனத் தெரிந்தால் பொங்கி விடுவாள். இன்றும் அப்படித்தான். ஒருவன் குடித்துவிட்டு பெண்ணுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்ட வைத்திருந்த காசில் குடித்துவிட்டு பெண்ணை பக்கத்து வீட்டு பையனுடன் பேசி அசிங்கப்படுத்துவதை அறிந்தவள் அடி பின்னி எடுத்துக் கொண்டிருந்தாள். தான் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என நினைக்காமல் தன்னை சுற்றி இருக்கிற 4 குடும்பமாவது நன்றாக இருக்க வேண்டும் என்ற நினைப்பை அவளுக்குள் ஆழமாக விதித்திருந்தாள் கண்மணி. ஒரு வழியாக பஞ்சாயத்து முடிந்து திரும்பியவளை பிக்கப் பண்ணுவதற்காக வந்து நின்றிருந்தான் விகர்ணன். கம்பீரமாக காரின் மீது சாய்ந்து நின்றவாறே கையில் ஆதர்ஷனாவை தூக்கி வைத்திருந்தவன் பூங்கொடி அவனை அடிப்பதை தூரத்தில் இருந்தே பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான். ஆதர்ஷனா மன வளர்ச்சியில் குன்றாமல் இருந்தவள் உடல் வளர்ச்சியில் குன்றித்தான் இருந்தாள். அவளின் சராசரி உயரமே 2.5 அடி என டாக்டர்கள் சொல்லிவிட்டனர். அதனால் யாரும் வருத்தப்படவில்லை. உடலின் உயரத்தை குறைத்த ஆண்டவன் மூளையில் ஐக்கிய லெவலை அதிகரித்து விட்டான். தன் 4 வயதிலேயே கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடித்திருந்தாள் ஆதர்ஷனா. பிறக்கும் எல்லா குழந்தையும் குறையுடன் பிறக்க வேண்டும் என வேண்டுவதில்லை. ஆனால் குறையுடன் பிறக்கும் பிள்ளைகளை நாம் அன்புடன் ஆதரித்தாலே போதும். உங்க அம்மா எப்போதாண்டா வருவா என்றவனை பார்த்து தன் சிவந்த இதழ்களை பிதுக்கியவாறே, தெரியல என சொல்லி ஆதர்ஷனாவை கொஞ்சியவாறே அவளின் கன்னத்தில் முத்தமிட்டவன், இவ எப்பவும் இப்படிதாண்டா, சொல்ற பேச்ச கேட்கவே மாட்டான், அடங்கா பிடாரி, நீங்க அம்மா மாதிரி இல்லாம சமத்து பண்ணா இருக்கணும் என குழந்தையிடம் பேசிக் கொண்டிருந்தவனின் பின்னால் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க தன் இடுப்பில் 2 கைகளையும் வைத்தவாறே முறைத்துக் கொண்டிருந்தாள் பூங்கொடி. ஆதர்ஷனாவோ தன் தாயின் அவதாரத்தை பார்த்து பாவமாக தன் தந்தையை பார்க்க அவனோ விடாமல், என்னடா செல்லக்குட்டியே அப்படி பாக்குறீங்க என திரும்பியவன் எதிரே நின்றிருந்த பூங்கொடியை பார்த்து ஜர்க்காகி ஆதர்ஷனாவை பார்த்தவன், ஒரு சிக்னல் காமிச்சிருக்கலாம்ல குட்டி, இப்ப இந்த ராட்சசியை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே என மொழி பிதுங்கியவாறே நின்றவன் அவள் திட்ட ஆரம்பிப்பதற்குள் சுற்றுமுற்றும் பார்த்தவன் அந்த இடத்தில் யாருமில்லை என்பதை உறுதி செய்தவன் ஆதர்ஷனாவின் கண்களை தன் கைகளால் மூடியவன் சட்டென அவளை நடுரோடென்று பார்க்காமல் அழுத்தமாக இதழில் முத்தமிட்டவன் அவள் என்ன நடந்தது என யூகிப்பதற்குள் காரில் ஏறி அமர்ந்த மடியில் ஆதர்ஷனாவை வைத்துக் கொண்டான். ஆதர்ஷனாவை மடியில் வைத்திருந்தவனை திட்ட முடியாமல் அவனை முறைத்துக் கொண்டிருந்தவள் அவனின் தொடையில் நறுக்கென கிள்ளி வைத்து விட்டாள். ஆதர்ஷனாவை கூட்டிக் கொண்டு வீட்டிற்கு சென்றவன் அபையிடம் சிறிது நேரம் விளையாடிவிட்டு அபையும் ஆதர்ஷனாவும் ஒரு அறையில் தூங்க
விகர்ணனோ லேப்டாப்பில் தலையை விட்டுக் கொண்டிருந்தான். சிறிது நேரம் அவனுக்காக காத்திருந்தவளின் பொறுமை காற்றோடு பறந்துவிட மெதுவாக அவனை நோக்கி சென்றவள் அவனின் மடியில் அமர்ந்தவாறே அவனின் கழுத்தை இறுக்கமாக கட்டியவள். விகர்ணா என தாபக்குரலில் அழைத்தவளைக் கண்டு லேப்டாப்பை மூடி வைத்தவன் அவளை ஆழ்ந்து பார்க்க அவனின் பார்வைக்கு எதிர்பார்வை பார்த்தவள் இருவரின் கண்களும் கவி பாட ஆரம்பிக்க அவனின் தோல் வளைவில் முகம் புதைத்தவள் தன் மூச்சுக்காற்று அவனின் மீது மோதும்படி ஹஸ்கி வாய்ஸில் ஒரு பெக் அடிக்கலாமா என்றவளை பார்த்து வாய் விட்டு சிரித்தான் விகர்ணன். அவள் ஆதர்ஷனா பிறந்த 1 வருடத்திற்கு பிறகு ஒரு நாள் ஒரு பெக் அடிக்க ஆரம்பிக்கும் பொழுதே விகர்ணனிடம் கையும் களவுமாக மாட்டிக்கொண்டாள். எவ்வளவோ கெஞ்சியும் அவளை குடிப்பதற்கு அனுமதிக்கவே இல்லை. குடிபோதை வேண்டும் என்றவளுக்கு காதல் போதை கொடுத்தவன் அவளில் முக்களித்து மூழ்க வைத்தான். அதை நினைத்தவாறே சிறு சிரிப்புடன், நனச்சண்டி குடிக்காரி, நீயா வந்து உட்காரும்போதே. ஆமா, என்ன இவ்ளோ நாள் எல்லாமே இப்ப திடீர்னு என்றவனின் வார்த்தைகளையெல்லாம் தன் இதழ்களுக்குள் விழுங்கியிருந்தாள். அவளின் இதழ் செய்த மாயத்தில் எப்பொழுதும் போல் இப்பொழுதும் தன்னிலை மறக்க அவளை தன் கைகளில் ஏந்தியவன் அவளை படுக்கையில் கிடத்தினான். அவளுடன் ஓருயிராய் கலந்து விலகி படுத்தவனின் கைகளை எடுத்து தன் வயிற்றில் வைத்தவள் அவனின் கண்களோடு தன் கண்களை கலக்க விட்டாள். நிஜமா என்றவனுக்கு வெட்க புன்னகை சிந்தியவாறே என்றவளை கழுத்தோடு அணைத்து கொண்டவன் அவனின் காது நுனியில் தன் இதழ்களால் உரசியவாறே, நீ அப்பாவாக போறடா தடிமாடு என்றவளை இறுக அணைத்து கொண்டான். அந்த அணைப்பே சொல்லியது அவன் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டிருக்கிறான் என்பதை. 9 மாதங்களுக்கு பிறகு அந்த வீடே கோலாகலமாக வண்ண வண்ண தோரணங்களும் பூக்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அதையெல்லாம் மேற்பார்வை பார்த்து கொண்டிருந்தனர் அஸ்வினும் சௌந்தர்யாவும். அவர்களுக்கு ஆடம்பரமாக கல்யாணம் செய்து வைத்தவன் பரம்பரை சொத்தில் பாதியை அஸ்வின் பெயரில் எழுதி வைத்தான். அவர்களுக்கு 1.5 வயதில் ஆண் குழந்தை 1 மட்டுமே உள்ளது. வெள்ளை வேஷ்டி சட்டியில் கம்பீரமாக வேஷ்டியின் நுனியை பிடித்தவாறு இறங்கி வந்த விகர்ணனை தொடர்ந்து அவனைப் போலவே வேஷ்டி சட்டையில் சிறு எரிச்சலுடன் வந்தான் அபய். அப்பா, இந்த வேட்டி இடுப்புலயே நிக்க மாட்டேங்குது, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணவா என்று 10 தடவைக்கு மேல் இதையே சொல்லிக் கொண்டிருப்பவனை சமாளிக்க தெரியாமல் முழித்துக் கொண்டிருந்தான் விகர்ணன். அபய் வேஷ்டியில் இருக்க வேண்டும் என்பது பூங்கொடியின் உத்தரவு. அவனுக்கு வெல்க்ரோ வேஷ்டியை சரி செய்தவன் சிறு சிறு சலசலப்பில் திரும்பி பார்த்தவனின் விழிகள் இமைக்க மறந்து சிறு பாவாடை சட்டை அணிந்து அதற்கேற்றவாறு நகைகள் சூடி தேவதை என இறங்கி வந்த ஆதர்ஷனாவையும் அவளின் பின்னால் தாய்மை தந்த பூரிப்பில் வாத்து நடையிட்டு மாடிப்படியின் கைப்பிடியை அழுத்தமாக பற்றியவாறே மெதுவாக நடந்து வந்த பூங்கொடியையும் ரசனையுடன் பார்த்தது. ஆம், பூங்கொடி வயிற்றில் இருப்பது 2 குழந்தைகள் என தெரிந்ததிலிருந்து அவ்வளவு நிறைவு. ஸ்கேன் செய்ததில் 2 பெண் குழந்தைகள் என தெரிய வந்ததில் அவ்வளவு மகிழ்ச்சி விகர்ணனுக்கு. அவன் எடுத்த சபதம் நிறைவேறிவிட்டதல்லவா? 2 குழந்தைகளை பெற்றும் பூங்கொடிக்கு வளைகாப்பு என்ற நிகழ்ச்சி நடைபெறாததால் முக்கியமான உறவுகளை மட்டும் அழைத்திருந்தான் விகர்ணன். ஜீவமித்ரன் குடும்பம் முதலிலேயே வந்துவிட அங்கு கலகலப்புக்கு பஞ்சமில்லாமல் இருந்தது. அவளின் எழில் மிகு அழகை ரசித்து புருவங்களை ஏற்றி இறக்கி சூப்பர் என கைகளாலேயே சொல்லியவனின் செயலில் வெட்கத்தில் கன்னங்கள் 2 ரோஜ் போடாமலே சிவந்தது. அவளின் சிரிப்போடு கண்மணித்தான் முதலில் வளையல் போட்டு ஆரம்பித்தாள். அவளைத் தொடர்ந்து அனைவரும் வளையல்கள் போட்டு அவளை வாழ்த்தியதும் விகர்ணனை வளையல் போட சொல்ல அவனும் முத்தும் பவளமும் கலந்தவாறே வளையல்கள் அணிவித்தவனின் கண்கள் பூங்கொடியின் கண்களோடு கலந்து காதல் கவி பாடியது. அஸ்வின் புகைப்படம் எடுக்க வேண்டும் என்றதும் பூங்கொடி சேரில் அமர்ந்திருக்க சேரின் இடது பக்க கைப்பிடியில் விகர்ணன் கையில் ஆதர்ஷனாவை தூக்கி வைத்து அமர்ந்திருக்க அபய் வலது பக்கத்தில் பூங்கொடியின் மேல் சாய்ந்தவாறே அவளின் தோளின் மேல் கை போட்டவாறே நின்று கொண்டிருந்தான். அவர்களை போட்டோ எடுத்து அஸ்வினுக்கே சுற்றி போட வேண்டும் என்பது போல இருந்தது. அவ்வளவு நிறைவாகவும் அழகாகவும் இருந்தது. தனக்கென்று குடும்பமே இல்லை என நினைத்தவனை, நாடு கடந்து ஓடியவனை, இன்று குடும்பமாக நிற்பவனை பார்த்த விஸ்வேந்திரன் நிகிதாவுக்கும் கூட கண் கலங்கியது. விகர்ணனை மட்டுமில்லை, நம்மையும் அவளின் அதிரடியால், பாசத்தால், பேச்சால், தாய்மையால் வசீகரித்திருந்தாள் வஞ்சிக்கொடி. முற்றும். இதுவரை நாம் கேட்டு ரசித்தது எழுத்தாளர் மதுஷா அவர்களின் வசீகரி தாயே வஞ்சிக்கொடி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல எங்களோட பகிர்ந்துக்கங்க. தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சுனிதா பாரதி நாவல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.